Hi friends, welcome to Beauty Fashion Tip. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஜூடா ஹேர் ஸ்டைல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹேர், மீடியம் ஹேர் எல்லாருக்குமே செட் ஆகும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து போட்டுருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்ல பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படினு இருக்கும். அதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த முடி மட்டும் நம்ம வந்து ஒரு சீப் வச்சு தனியா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நல்லா வந்து சீவினதுக்கு அப்புறமா குட்டியான ஒரு ஹேர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த ஹேர் பேண்டோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கிளச்சர் வந்து யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு சேமா இருக்கிறது மாதிரி இருந்துச்சுனா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் பேண்டை டைட்டா வந்து போட்டுக்கலாம். டைட்டா போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வந்து நல்லா வந்து தலைமுடியை ஒரு தடவை சீவி விட்டுக்கலாம். இப்போ அந்த கிளச்சரை எடுத்துட்டு கரெக்டா ஹேர் பேண்ட் இருக்குல்ல அது மேல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளச்சர்ல இருக்கக்கூடிய முடியை மட்டும் நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்க போறோம். பிரிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வந்து சீப் வச்சு ஒரு தடவை நல்லா வந்து நீட்டா வந்து சீவிக்கலாம். சீவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையால ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சுத்தி எடுக்க வேண்டியதான். சுத்தி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டைட்டாவே எடுத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல நமக்கு பின் வைக்கணுமோ பாபி பின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூ ஷேப்ல ஒரு பின் இருக்கும்ல அந்த பின் வைக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பூ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ தேவையான இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருந்த பாதி முடியையும் இதே மாதிரி நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே நம்ம வந்து சுற்றி கொண்டு வந்திருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல எல்லாம் பின் வச்சுக்கலாம். இந்த பின் வந்து வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக கூட உங்களுக்கு ஏதாவது இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து அந்த யூ பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பின் வச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய முடி இருக்குல்ல அதையும் ஒரு தடவை நல்லா நீட்டாக சீவிட்டு ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய முடியை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி மறுபடியும் சீப் வச்சு நல்லா சீவிட்டு சுற்றி அப்படியே நம்ம மேலே கொண்டு போவோம். பாதி வரை கொண்டு போனதுக்கு பிறகு நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் பண்ணது மாதிரி தான் அப்படியே நம்ம வந்து சுற்றி கொண்டு வரலாம். கொண்டு வந்த பிறகு நமக்கு எந்த இடத்துல பின் வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து பின் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு போடுறதுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து பார்ட்டி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போது மிச்சம் இருந்த அந்த பாதி முடியையும் நல்லா சீவி நீட்டாக எடுத்துட்டு இதே மாதிரி தான் மேலே அப்படியே கொண்டு போனதுக்கு பிறகு பாதியில் போனதுக்கு பிறகு நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து பின் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பின் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வேறு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் பின் வைக்கணும், உங்களுக்கு அந்த இடம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பின் வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து முடி மேலே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு யூபின் வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சோன்னா நீட்டாக வந்து இருக்கும். பர்ஃபெக்டான ஜூடா ஹேர் ஸ்டைல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வகையான ஹேர் ஸ்டைல்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அப்புறமா ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பியூட்டி ஃபேஷன் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.